மான் வேட்டையாடிய வழக்கில் நீதிமன்றத்தில் ஆஜராவதை உடல்நிலை சரியில்லை என கூறி தவிர்த்த ஹிந்தி நடிகர் சல்மான் கான் அதே நாளில் காஷ்மீரில் பரபரப்பான ஷூட்டிங்கில் கலந்து கொண்டுள்ளார். நீதிமன்றத்தில் வழக்குகள் ஆண்டு கணக்கில் ஏன் தாமதமாகிறது என்பதற்கு ஒரு உதாரணமாக விளங்கும் இந்த சம்பவம் குறித்த ஒரு செய்தி தொகுப்பை தற்பொழுது பார்க்கலாம். சர்ச்சைகளுக்கும் பரபரப்புகளுக்கும் பெயர் போன ஹிந்தி நடிகர் சல்மான் கான் கடந்த 1998ஆம் ஆண்டு ராஜஸ்தான் மாநிலத்தில் அரிய வகை மான்களை வேட்டையாடியதாக குற்றச்சாட்டு எழுந்தது. இந்த புகார் எதிரொலியாக சல்மான் கான் மீது சட்டவிரோதமாக ஆயுதம் வைத்திருந்ததாகவும் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த வழக்கு தொடர்பான விசாரணை ஜோத்பூர் நீதிமன்றத்தில் நேற்று நடைபெற்றது. தனது வாக்குமூலத்தை பதிவு செய்ய நேற்று ஆஜராக வேண்டிய சல்மான் கான் நீதிமன்றத்திற்கு வரவில்லை. அவரது சார்பில் சகோதரி ஆல்விரா தான் ஆஜரானார். சல்மான் கான் கடுமையான காதுவலியால் அவதியுறுவதால் நீதிமன்றத்தில் ஆஜராகவில்லை என சல்மான் கான் சார்பில் நீதிமன்றத்தில் தெரிவிக்கப்பட்டது. சட்டவிரோதமாக வேட்டையாடிய வழக்கில் சல்மான் கான் ஆஜராக உத்தரவிடப்பட்டிருந்தது. ஆனால் உடல்நிலை கருதி அவரால் ஆஜராக முடியவில்லை. அவரது சார்பில் இதற்காக வருத்தம் தெரிவிக்கும் மனுவை சமர்ப்பித்தோம். நீதிமன்றத்தில் தனக்கு உடல்நிலை சரியில்லை என கூறி வாய்தா கேட்ட சல்மான் கான் அதே நாளில் காஷ்மீரின் பிரபல சுற்றுலா தலங்களில் ஒன்றான பகல்காம் பகுதியில் நடைபெற்ற சினிமா ஷூட்டிங்கில் கலந்து கொண்டார். கபீர் கான் இயக்கத்தில் உருவாகும் பஜ்ரங்கி பைஜான் என்கிற ஹிந்தி படத்தில் கதாநாயகனாக நடிக்கும் சல்மான் கான் அந்த படத்தின் படப்பிடிப்பில் பங்கேற்றார். சல்மான் கான் மீதான மான் வேட்டை வழக்கின் பின்னணியை அறிந்தவர்கள் இந்த காட்சியை கண்டு அதிர்ந்தனர். செய்தி பிரிவு நியூஸ் 7 தமிழ்.